வேண்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு பேசவே விருப்பம் இல்லை டிஎம்கே ஆட்சியை பற்றி. அதனால தான் நாங்கள் புதுசாக எங்கள் ஆட்சி வரணும்னு தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இன்றைக்கி அம்மாவுடைய நினைவு நாள் அதுவுமா ஒரு சபதம் ஏற்றுறோம். 2026 எடப்பாடி வந்து முதலமைச்சராக ஆகணும், அரியாசனத்தில் அவரை அமர வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. மகளிர் பாதுகாப்பே இல்லைங்க, வயசானவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, மகளிர் சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நல்ல ஆட்சி வரணும், எங்கள் ஆட்சி வரணும். ரொம்ப கஷ்டங்க, வெளியில் வர முடியல, ரோடு சரியில்லை. எவ்வளோ பேர் வந்து வண்டியில் அடிபட்டு அந்த ரோடு சரியில்லாமல் பள்ளத்தில் விழுந்து இறந்தவங்க எத்தனை பேர், அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியல. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க மழையில். 4000 கோடி என்ன ஆச்சுன்றது மக்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்கல்ல, 4000 கோடியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, அதை நீங்கள் தான் சொல்லணும். 4000 கோடியை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கே இல்லை, மக்களுக்கே தெரியும், ஊர் அறிஞ்ச விஷயம் அந்த 4000 கோடின்றது. கோடி எங்கே போச்சுன்னே தெரிலங்க, எல்லாருமே தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே இந்த அரசாங்கத்தை திட்டுறாங்க. அவங்களாம் நடந்து போக முடியல, கீழே விழுந்துடுறாங்க, தாய்மாரெலாம் கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப இந்த சாலை போக்குவரத்துலாம் சுத்தமாக சரி கிடையாது. வீடுலாம் தண்ணி, பெரம்பூர்லாம் தண்ணி போய் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த 5 நாளில் வந்து 5 வருஷம் 6 வருஷம் பின்னாடி போயிடுச்சு சென்னை, அது மாதிரி பாதிக்கப்பட்டுச்சுங்க. திமுக அரசு சுத்தமாக செயல்படலைங்க. 2026 எடப்பாடி ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாம் நல்லா இருக்குங்க. அந்த 4000 கோடிக்கு இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும், அதை இவங்க எல்லாம் சரி பண்ணுவாங்க. 4000 கோடி இங்க இருக்க சென்னையில் இருக்குங்க மினிஸ்டர் தான் ஆட்டையை போட்டிருப்பாங்க. அதாவது வந்து அம்மா வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அம்மா ஹோட்டலில் நல்லா உபயோகப்படுத்துவாங்க. விலைவாசிலாம் கம்மியாக இருந்தது, விலைவாசிலாம் ஏறி போச்சு. இப்போ 2வது வந்து இந்த BL2ல் வந்து இந்த இதாக கொடுக்கறதெல்லாம் கூட சரியில்லை. அம்மா ஆட்சியில் அதெல்லாம் கிடையாது, எந்த ஊழலும் நடக்கலை. ஆனால் ஏதோ 1-2 நடந்திருக்கலாம், ஆனால் தெரியாமல். ஆனால் இதில் வந்து 3/4 வயசு ஊழல் பண்ணுறாங்க, 3/4 வயசு பொம்பளைங்க வெளியில் போக முடியல, சின்ன வயசு பசங்க வெளியில் போக முடியல, ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. எங்கே பாரு கொலை கற்பழிப்பு இதுதான் நடக்குதோ ஒழிஞ்சு, எந்த டிவியில் போடுங்க அதை தான் பார்க்க முடியா இருக்க ஒழிஞ்சு வேறு எந்த நியூஸுமே பார்க்க முடியல. என்னென்னா கொலை பண்ணுறது இதுதான் நடக்குது. எங்களுக்கு இப்போ மீண்டும் எடப்பாடியார் வரணும், எங்களுக்கு அந்த மறைஞ்சி போனதெல்லாம் முன்னால் அம்மா கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரணும், திருப்பி தரணும். ஒன்றும் கிடையாது, அரசியல் செயல்பாடு ஒன்றுமே இல்லை. எல்லா வீட்லேயும் தண்ணி ஜீரோவில் தான் இருக்குது. எல்லா வில்லிவாக்கம்லாம் தண்ணி தான், இந்த அளவுக்கு தண்ணி இருந்து. ஹைகோர்ட் காலனி நாங்கள் இருக்கிறது, சிஎம் தொகுதி சுத்தமாக நல்லா இல்லை. 4500 கோடி சாப்பிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. எங்கள் வயிற்றுல அடித்து மக்களுக்கு கொடுக்க வேணாம், ரோடை சரி பண்ணி கொடு, தண்ணி போகிறதுக்கு சரி பண்ணி கொடு, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலையே. 4000 கோடி அவ்வளோதான் முழுங்கிட்டாங்க. அடுத்தது 1000 ரூபா தரேன் தகுதி, முன்னாடியே 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 1000 ரூபா எப்படி கொடுத்தாங்க? தகுதி பெற்றவங்களுக்கு தான் 1000 ரூபா, அந்த தகுதி பெற்றவங்களுக்கு கூட வரல. அதுக்காக இவங்களுக்காக வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாவடிச்சிட முடியுமா? கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாருன்னு முடியாதுல்ல. கவர்மெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரர் சாவடிச்சிட முடியுமா? தகுதி பெற்றவங்களுக்கு தான் தருவேன், கார் வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது, பைக்கு வச்சுருக்கவங்களுக்கு கிடையாதுன்னாக்கா எப்படி? அப்போ நாங்களாம் என்ன சோறு இல்லை, நாங்களாம் ஓட்டு போடலையா? அந்த நாங்களாம் போட்டு தானே நீ வந்த. இப்போ நீ என்ன சரியா அதே ஓட்ட ராஜாராம் பண்ணிட்டு ஓடிப்பிடு, ஊரை விட்டே ஓடிப்பிடு, இங்கே இருக்கக்கூடாது. ஆமாம், 26ல் ஓடினோம், 26ல் ஆளே இருக்கக்கூடாது. ஸ்டாலின் ஓடினோம், உதயநிதி ஓடினா, சபரிதாசன் அவெல்லாம் ஓடினோம். எல்லாம் லாஸ்ட்ல எவன் ஜெயிலுக்கு போவானு தெரியாது. ஜெயித்தாலும் தோத்தாலும் நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புறது கண்டிப்பா உறுதி. அமைச்சரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவார். முன்னாள் மலையா ஒன்றுமே இல்லையே. 4000 கோடி சேவ் பண்ணினாங்க, என்ன பண்ணாங்க? எல்லாம் தண்ணி தான், எல்லா இடத்துலையும் ஒன்றுமே பண்ணவே இல்லை. பண்ணியிருந்தா ஏன் இருக்குது? ஒரு 2 நாள் மலைக்கே இப்படி இருக்குது. அது எங்கே போச்சுன்னா தெரியாது அவங்களுக்கு, எங்கே போயிருக்குன்ட்டு அறிவிச்சாங்களே அவங்கள்ட்ட போயிடுச்சு. நம்ம தாயை விட பல மடங்கு நமக்கெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. என்னன்னா ஒன்று அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் இவங்க செய்யல. யாரு? நம்ம திமுக ஆட்சியில். இது இப்போ தண்ணி எவ்வளோ தெருவெல்லாம் தண்ணி, எல்லாம் போட்டு ஓட்டுறாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க எல்லாம். என்ன அடுத்தது வந்து வீடெல்லாம் தண்ணி, அதெல்லாம் அவங்க என்ன செய்யணும்? இறங்கி மேயர் இவர் சேகர் பாபுவும் அந்த பிரியா மேடம் அந்த அம்மாவும் வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு
போஸ் கொடுத்துக்கிட்டு தண்ணி எல்லாம் எப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு கும்மால் அடிக்கிறாங்க தண்ணியில் நின்றுக்கிட்டு. அதை எப்படி அவங்கெல்லாம் வந்து நல்லா அதை வந்து வடிகாலில் இருந்து வச்சு வடிகட்டணும். ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, கொம்புறாங்க. ஏன்னா 4000 கோடி செலவு பண்ணுங்கிறாங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு ஜனங்கள்லாம் கழுத்தில் செயின் போட்டு போக பயப்படுறாங்க. கவரிங் செயின் தான் மாட்டிட்டு போகிறாங்க, அதை கூட அறுத்துட்டு போயிடுறாங்க, தாலி அறுப்பு. அடுத்தது வந்து குழந்தைங்க எல்லாம் தனியாக போக பயப்படுறாங்க. கஞ்சா போதை இந்த படிக்கிற பசங்கள்லாம் எவ்வளோ தீட்டுத்தனமாக வாங்கி சாப்பிடுதுங்க. அதெல்லாம் வந்து ஸ்டாலின் கேட்கணும்ல. அது தப்பு செய்கிறவங்களும் அவங்க வந்து கண்டிப்பாக பொறுப்பு வந்து எடுத்துடணும். கட்சிக்காரங்களும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? பணத்தை கொடுத்து லஞ்சம், ஊழல், எல்லாம் விலைவாசி எக்கச்சக்கமான இதெல்லாம் விலைவாசி எடுத்து விலைவாசி எல்லாம் எடுத்து மின்சார வரி, மின்சாரம் இதெல்லாம் அவங்க குறைக்கிறனாங்க, குறைக்கல. இலவச வீடு கட்டி தரனாங்க, கிடைக்கல. அடுத்தது மகளிர்களுக்கெல்லாம் இந்த முதியோர் பென்ஷனு அதெல்லாம் சரியாக யாருக்கும் சரியாக கிடைக்கல. 1000 ரூபாய் பெண்களுக்கு தரனாங்க, அதுவும் கிடைக்கல. அடுத்தது இப்போ பொங்கலுக்கு வந்து பரிசு தரேன்னு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொங்கலோ தீபாவளி வந்து இவங்க பணம் தரேன், இது தரணும், பணம் தரேன், இது தரணும்னு சொல்கிறாங்க. அதையும் சரியாக செய்கிறது கிடையாது. மக்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க, இங்கே வரவே கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. அரசனுடைய செயல்பாடு சுத்தமாக இருந்துச்சு, ஒன்றுமே கிடையாது. 4 நாள் மழை கூட இல்லை, 4 ஒரு மழை தான் நல்லா பெஞ்சிருக்கு. கணக்கு பார்த்தீங்கன்னா உண்மை அரசு சுத்தமாக செயல் இருந்துச்சு. ஒரு வேலைப்பாடும் இல்லை. 4500 கோடி மழை நீர் வடிகால்கள் சென்னையில் ஒதுக்குன்னு தான் மிச்சம். அதில் என்ன வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கே முதல்ல தெரியும். 2023லேருந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர்? 90% முடிஞ்சிச்சுன்றார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் 70% முடிஞ்சிட்டுறார். மேயர் அவர்கள் 45% முடிஞ்சார். ஆனால் ஒரு இதுவும் முடியல. 2024 முடியல, 2025 முடிய போது, 2026 இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அடித்தது கொள்ளை. முதல்வர் பொம்மை முதல்வர். இது தமிழகத்துக்கே அறிந்த உண்மை. மக்கள் பார்க்குறாங்க, ஊடகங்கள் பார்க்குது, பத்திரிகையாளர் பார்க்குறாங்க, தொழிலாளர்கள் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. எடப்பாடி ஆட்சி தான் மீண்டும் வரணும், அம்மா ஆட்சி தான் மீண்டும் வரணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சபதம் எடுக்கின்றோம். இன்றைக்கி பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கி அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்துருக்கா. நாங்கள் 2026 உறுதிமொழி ஏற்கிறது தான் இங்கே வந்திருக்கோம். வேளச்சேரியில் திமுகவுடைய செயல்பாடு மயிலாப்பூரில் எங்கேயுமே கிடையாது. வேளச்சேரியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய மாவட்ட செயலாளருடைய அண்ணன் வேளச்சேரி MK அசோகண்ணன் எல்லா இடத்துலையும் சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சார். மழை வெள்ளத்தில் இடுப்பளவு தண்ணியில் இறங்கி ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுடைய நலம் விசாரித்து அவங்களுக்கு உணவு இல்லாத போது 3 வேளை உணவும் அத்தியாவசிய தேவையான அனைத்து உதவிகளும் செய்து இல்லாமல் மோட்டார் பம்புகளை வச்சு அந்த தண்ணீரை உடனே வெளியெடுத்து எல்லா விதமான மக்களுக்கான கடமைகளையும் செய்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மயிலாப்பூர் வேளச்சேரி சட்டமன்றத்தில் எந்த ஒரு பணியும் நிறைவேற்றப்படவே இல்லை. இந்த 2 சட்டமன்றத்திலையும் மாவட்ட செயலாளர்களுடைய உழைப்பு மிகவும் கடினமானது. அவருடைய உண்மையான உழைப்பு போய்ச்சாளர்களுடைய அறிவுறுத்தல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4000 கோடி நாசமா போச்சு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, 4000 கோடி திறந்தவனுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வந்து இப்போ 4000 கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகால் கட்டிக்கிறேன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2 நாள் 3 நாள் மழையிலே சென்னை மிதக்குது. யாராலையும் வீட்டுக்கு விட்டு வெளில வர முடியல. இன்றைக்கி எப்படி தமிழ்நாட்டில் இந்த சென்னை ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குதுன்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும், மீடியாக்களில் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி எங்கள் அம்மா இருந்தால் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. எங்கள் அண்ணன் 2026 தமிழ்நாடு முதலமைச்சராக வரப்போறாரு எடப்பாடியார் அண்ணன். வந்த பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவர் ஆண்ட 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரும்பியும் தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரணும்னு நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். 2026 பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சி தான் வருவாரு. மக்கள்லாம் அவரை தான் வரவேற்கன்னு காத்துட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்